ஆட்சியில கடுமையா மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. 67% மின் கட்டணம் உயர்வு. அதாவது உள்ளாட்சியில நீங்க பாத்தீங்கன்னா வீட்டு வரி 100% உயர்ந்தாச்சு, கடவரி 150%, குடிநீர் வரி, குப்பைக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இன்று தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், இன்னைக்கு அம்மா மினி கிளினிக்க திமுக மூடிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. நான் எல்லா கூட்டத்திலையும் நாங்கள் பேசி வருகிறோம். இது ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த அம்மா மினி கிளினிக் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டு அங்க ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பயிலுக்கின்ற ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். முதற்கட்டமா ஒரு வருஷம் தேர்வு செஞ்சு முதல் கட்டமா மக்களிடத்தில் எப்படி வரவேற்பு இருக்கிறது, இந்த அம்மா மினி கிளினிக் மூலமாக மக்கள் எப்படி பயன்பெறுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிவதற்காக ஒரு வருடம் நாங்கள் அனுமதி வாங்கி ஒரு வருடம் இயங்கப்படும் என்று உத்தரவு போட்டு செயல்படுத்தணும். அடுத்த ஆண்டு திமுக ஆட்சி வந்த உடனே நிறுத்திட்டாங்க. இப்போ அதை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க அம்மா மினி கிளினிக்கை மூடிட்டேன்னு சொன்னாங்க. இது மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதியிலே ஒரு அம்மா மினி கிளினிக் இருந்தா உடனடியாக போய் அந்த அம்மா மினி கிளினிக்ல இலவசமாக சிகிச்சை பெறலாம். அந்த திட்டத்தை இவர் ரத்து செய்வதற்கு காரணம், இந்த திட்டம் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருந்தது. இந்த திட்டம் தொடர்ந்தால் அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும். அந்த காரணத்திற்காக அரசியல் கால் பிடிச்சோடு இந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 2000 அம்மா மினி கிளினிக்ல 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கணும். என்ன தப்பு? ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுடைய பிரச்சனை தீர்க்க, அதுக்கு தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா திமுக அப்படி அல்ல. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம். மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா குடும்பம் வளமா இருக்கணும். அதுதான் திமுக நிலை.